பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உருவான நிலையில் செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பு பரபரப்பை கிளப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கையில் அதிமுகவில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள செங்கோட்டையனுக்கு நெருக்கம் காட்டுகிறது டெல்லி பாஜக தலைமை. இவர்களது சந்திப்பு எடப்பாடி தரப்புக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி என்னவாகும் என்று விரிவாக பார்க்கலாம். அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மனக்கசப்பு நீடித்து வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதியன்று அனைத்தையும் உடைத்து பேசினார் செங்கோட்டையன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், கட்சி ஒன்றுபட வேண்டும், வெளியே சென்றவர்களை அரவணைத்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும். 10 நாட்களுக்குள் கட்சியில் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும், இல்லையெனில் ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைக்கும் முயற்சிகளில் இறங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். செங்கோட்டையனின் கருத்து அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசித்த எடப்பாடி செங்கோட்டையனின் பொறுப்புகளை பறித்தார். இதனால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் என்பதை தாண்டி செங்கோட்டையனிடம் பொறுப்புகள் ஏதும் இல்லை. கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்தை சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி மற்றும் புகழேந்தி வட்டாரத்தினர் அனைவரும் ஆதரித்து பேசினர். அதே நேரம் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பலரின் பொறுப்புகளையும் பறித்தார் எடப்பாடி. மறுபக்கம் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் சிலர் தாங்களாகவே முன்வந்து பதவிகளை ராஜினாமா செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரத்தில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து எடப்பாடி நடவடிக்கை எடுக்க செங்கோட்டையன் ஆதரவு எம்எல்ஏவாக பார்க்கப்பட்ட பன்னாரியும் எடப்பாடிக்கு ஆதரவாக திரும்பினார். இப்படியாக கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று செங்கோட்டையன் எடுத்த ஆயுதம் அவருக்கு எதிராகவே திரும்பிய நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக டெல்லி சென்ற செங்கோட்டையன் பாஜக தேசிய தலைமையை சந்தித்து பேசியிருக்கிறார். மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக கூறிவிட்டு சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்களான அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார். சந்திப்பு முடிந்து மீண்டும் சென்னை திரும்பிய அவர் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் கருத்துக்களை மத்திய அமைச்சர்களிடம் எடுத்துரைத்ததாகவும் பகிர்ந்தார். அதோடு இயக்கம் வலிமை பெற்று கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதையும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் கூறிய நிலையில் செங்கோட்டையன் அமித்ஷாவின் சந்திப்பு இபிஎஸ் தரப்பை கொதிப்பில் ஆழ்த்தியதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். ஆம், பல முட்டல் மோதல்களுக்கு பிறகு ஒன்றிணைந்த அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பமான சூழல் மெல்ல மெல்ல தெளிந்து வருகிறது. என்டிஏ ஆட்சிதான் என்று கூறியதை பாஜக நிறுத்திக் கொண்ட நிலையில் எடப்பாடியின் பரப்புரையால் களத்தில் கூட்டணி கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஜெல்லாக தொடங்கியுள்ளது. இப்படியான சூழலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைமையாக என்டிஏ கூட்டணிக்கு தமிழக தலைமையாக எடப்பாடி இருக்கையில் செங்கோட்டையனுக்கு அமித்ஷா நேரம் ஒதுக்கியது விவாத பொருளாக மாறியுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று கூறிய அமித்ஷா செங்கோட்டையனுடனான சந்திப்பில் பல விஷயங்கள் குறித்து விவாதித்துள்ளார். பாஜக தேசிய தலைமை இப்படி செய்யும் என்று நினைக்கவில்லை என்று எடப்பாடிக்கு நெருங்கியவர்கள் குமுறத் தொடங்கியுள்ளனர். கட்சியில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் செங்கோட்டையனை பாஜக தலைமை சந்தித்து பேசியது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுகிறது. பாஜகவுடனான கூட்டணிக்கு முன்பு எடப்பாடியின் சாய்ஸாக விஜய் தரப்பே இருந்ததாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதிமுகவும் தாவேகாவும் இருந்தால் 2026இல் ஆட்சி மாற்றமே ஏற்படும் என்றெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் பேசினர். ஏதோ ஒரு கட்டத்தில் இருதரப்பும் கூட்டணி குறித்து பேசியதாக உறுதிப்படாத தகவல் இன்னமும் இருக்கிறது. இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டால் அதிமுகவின் பார்வை தாவேகாதான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். செங்கோட்டையன் அமித்ஷாவின் சந்திப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுக பாஜக கூட்டணி பிளவை நோக்கி செல்கிறதா? அடுத்து என்ன என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். அப்போது அது அதிமுக கூட்டணி, அதாவது எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி போற மாதிரியான ஒரு சூழல் வருதான்னா அதுக்கான காலகட்டம் வரல. ஆனா அடிப்படையான விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் போய் அங்க சந்திச்சது எடப்பாடி வட்டாரத்துக்கு ஒரு அதிர்ச்சியை, ஒரு கலக்கத்தை உண்டாக்கி இருக்குன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ அவங்களோட பிரச்சனை பிரிந்து போனவர்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல நோன்னு சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி, உறுதியா இருக்கிற எடப்பாடி, அதே கோரிக்கை எழுப்பின செங்கோட்டையர் கட்சி பதவியிலிருந்து நிற்கிற எடப்பாடி, அந்த செங்கோட்டையன் போய் பாஜக தலைவர்களை சந்திக்கிறார் அப்படின்னா
இவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா பாஜக தலைவரை சந்திச்சுட்டு வந்தவரை நீக்கினாங்கன்னா, கட்சியிலேருந்து நீக்கினாங்கன்னா அதுக்கான யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த இன்டர்வியூ போடுறதுக்கு முன்னாடி கூட அவர் நீக்கலாம், சொல்ல முடியாது. பாயிண்ட் என்னன்னா வந்து அப்படி நீக்கினாங்கன்னா அமித்ஷா என்ன நினைப்பாரு, என்னை சந்திச்சதுக்காக நீங்க அவரை நீக்கிறீங்களா, நீங்க அவர் என்ன ஒற்றுமையை தானே சொன்னார் அவரு அப்படின்னு இவருக்கு அவர் கேட்கலாம். ஆனா இவங்க பாயிண்ட் என்னன்னா, நீங்க கூட்டணி சேரும்போது உட்கட்சி விஷயத்தில் தலையிடக்கூட மாட்டேன்னு ஒரு நிபந்தனையோட தான் அவர் வந்தார் உள்ள அவரு. அப்ப எப்படி இப்போ கூட்டு பேசுறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ பாஜக ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்காங்க. எடப்பாடினால கூட்டணி ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கு, அதை சரிப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த கோர்ஸை வந்து எடுக்கும்போது அதுல வந்து எடப்பாடி வந்து இல்ல நீங்க எங்க உட்கட்சி விஷயத்தில் தலையிறீங்க, நான் வெளில கிளம்புறேன் அப்படின்னு போனாருன்னா அது கடைசி கட்டமா அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உடனே பண்ண மாட்டார். தேர்தல் இருக்கிறதுல நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த மாதிரி விஷயம் பண்ணுவார். சார் அதுவரையும் பேசாம தான் போயிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப நடவடிக்கை எடுப்பாரான்னா, இப்ப நடவடிக்கை எடுத்தா நிச்சயமா அமித்ஷாவோ அல்லது நிர்மலா சீதாராமனோ கேள்வி கேட்பாங்க. என்னங்க பண்ணிட்டாரு அவரு, கட்சி ஒற்றுமையா இருக்கணும் தானே சொல்றாரு, அதுக்கு ஏன் அவரை நீக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இவர் சொல்லுவார், எனக்கு உடன்படாத ஒரு விஷயம் அது, நான் அவங்களை சேர்க்கறதா இல்லை அப்படின்னு சொன்னா கூட அப்போ கட்சி கூட்டணி பலவீனம் ஆயிட்டு இருக்கு, வெற்றிக்காக நம்ம பார்க்கணும் இல்லையா. 21 தேர்தலில் தினங்களை சேர்க்காதனால தான் நம்ம 21 தொகுதியில கோட்டை விட்டோம், நம்ம அது மாதிரி போயிடக்கூடாது இல்லையான்னு அவங்க திருப்பி கேட்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் வந்து எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் வந்து அமித்ஷாவும் நிர்மலாவும் ஒரு சந்திக்கிறாங்க. ஒற்றுமைக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லவே தான் சரின்னு போய் சந்திக்கிறாங்க. அப்போ இது வந்து எடப்பாடிக்கு வந்து சிக்கலான ஏரியா. எடப்பாடிக்கு வந்து ரொம்ப சிக்கலான இடம். இந்த இடத்துல வந்து அவர் வந்து செங்கோட்டையை நீக்கினாருன்னா அமித்ஷா கோச்சிப்பாரு, நம்ம சந்திச்சது இவர் நீக்கிட்டாருன்னு கோச்சிக்கலாம் ஒரு வேளை. இல்ல வந்து இவர் வந்து அமித்ஷாட்ட கேட்கலாம். இப்போ ஏன் வெயிட் பண்றாருன்னா, இப்போ அவங்க வந்து அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆட்கள். என்ன பேசப்பட்டது, ஏது பேசப்பட்டதுன்னா அது தெரிஞ்சவரை தான் ஒரு முடிவு எடுப்பார். அதுக்காக டிலே ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால அவங்க அமித்ஷா தரப்புல இருந்து அவங்களுக்கு ஒன்றும் தகவல் வர மாதிரி தெரியல. டெல்லியில அவங்க இன்னும் முட்டி மோதி பாக்குறாங்க, என்ன தகவலும் ஒன்றும் வரமாட்டேங்குது. நிர்மலா சீதாராமனோட அவர் க்ளோஸா இருந்தாரு, எடப்பாடி வட்டாரம் க்ளோஸா இருக்கு. அவங்க கேட்டா அவங்க சொல்றாங்க ஒற்றுமைக்கான குரல் கொடுத்ததுனால தான், அதுக்கு தான் வந்தாரு, வேற எதுவும் பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோமே அப்படின்னா, இது என்ன இருக்கு, ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, கொடுத்தோம், பார்த்தோம், அவரும் ஏடிஎம் தான் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து எடப்பாடிக்கு வந்து ரொம்ப சிக்கலான ஏரியால வந்து இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் எடப்பாடியை அவருடைய கடந்த கால ஸ்டாண்டை பார்க்கும்போது எடப்பாடியை வந்து கட்சியை விட்டு நீக்கணும். ஆக்சுவலா அவர் கட்சியை விட்டு நீக்காத இருக்காருன்னா பாஜகவுக்கு பயந்துன்னு பேசாம இருக்கணும், பாஜக ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்கன்னு பயந்துன்னு பேசாம இருக்கணும். ஆனால் இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப சிக்கல் தான். இது எந்த ஆக்ஷன் எடுத்தாலுமே அவர் வந்து ஒரு சிக்கலான விஷயம். அதுக்குன்னு கூட்டணியை விட்டு விலைக்கு போறாங்கன்னா அது இவர் மேல வந்து பாஜக மேலிடத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது உண்மை. அந்த சந்தேகம் இருக்குது. எப்படி வந்து இப்போ அண்ணாமலை மேல ஒரு சந்தேகம் பாஜக மேலிடத்துக்கு இருக்கோ, அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு உழைக்க மாட்டாருன்னு அவங்க நம்பலாங்க. அது மாதிரி இவரும் வந்து கடைசி நேரத்தில் விட்டு போயிடுவாரோ, விட்டு விஜய் தேடி போயிடுவாரோன்ற ஒரு பயம் பாஜக மேலிடத்துக்கு இருக்கு. பயம்ன்றதோட சந்தேகம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து சரி நம்ம வந்து இது மூலமா செங்கோட்டையனை வந்து கையில் எடுக்கிறது மூலமா அவருக்கு கொஞ்சம் ஒரு த்ரெட்டா இருக்கலாம் கூட அவங்க பண்ணலாம் அவங்க ஆக்சுவலா. இப்போ இவர் நீயா நானான்னு ஒரு போட்டியில வந்து எடப்பாடி இறங்குவாருன்னா ஏற்கனவே இந்த கூட்டணி வந்து பல சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. அதனால வந்து இப்போ வந்து இறங்கினாருன்னா அது வந்து இன்னும் வந்து மக்கள் மத்தியில வந்து அந்த கூட்டணியை பத்தின பார்வையை ரொம்ப பின்னோக்கி கொண்டு போகும் ஆக்சுவலா. அதனால வந்து இப்போ எடப்பாடி வந்து கேட்ச் 22 ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதாவது கேட்ச் 22 ரொம்ப சிக்கலான நிலைமையில அவர் இருக்காரு ஆக்சுவலா. என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அதே சமயம் டெல்லியில என்ன பேசப்பட்டதுன்னு ட்ரை பண்ண அந்த விஷயங்களை வாங்கறதுக்கு பல விதத்துல முயற்சி பண்றாரு. அவரு அது கிடைக்கவும் இல்லை, அவருக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கவும் இல்லை. அதனால இவரை நீக்கவும் முடியல, வேற எதுவும் பண்ணவும் முடியல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி வந்து ஒரு கேட்ச் 22 பொசிஷன் தான், ரொம்ப சிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்காரு அர்த்தம். ஓகே சார், தங்களோட விரிவான பார்வைக்கு நன்றிங்க சார்.